திரு ராம்கி, இந்த ஒப்பீட்டை எப்படி பாக்குறீங்க? திரைத்துறை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அரசியல் சூப்பர் ஸ்டார் சீமான் அப்படின்னு தன்னை அடையாளப்படுத்துறார், எப்படி பாக்குறீங்க? டு சர்டன் எக்ஸ்டென்ட் சீமான் இன்றைக்கு அரசியல்ல சூப்பர் ஸ்டார் தான். ஏன்னா நீங்க சூப்பர் ஸ்டார் என்றால் ஒரு துறையில் ஒரு நம்பர் 1 நட்சத்திரம் அப்படிங்கிறத தவிர தாண்டி ஒரு தனித்தன்மையோடு இருக்கணும். அவர்கள் சுயமாக எழுந்து வரணும். அவங்க போற பாதை வந்து மற்ற பாதையிலேருந்து வித்தியாசமா இருக்கும். அவங்க போய் சேர்றதுக்கு லேட் ஆகலாம், ஆனால் அவங்க போற பாதையெல்லாம் ஒரு புதிய பாதையாகும். இதுதான் ஒரு சூப்பர் ஸ்டாரோட ஒரு முக்கியமான இலக்கணம். அந்த வகையில் சீமான் அவர்கள் 14 ஆண்டுகள் 5 தேர்தல் சந்திக்கிறார், 8% வாக்குகளோடு இன்னும் தனித்தன்மையோடு இருக்கிறார். இன்னைக்கு ஐடிவி இங்கே இருந்தால் போதும் ஒரு கட்சி ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கு, யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் என்ன தனித்து நிற்க முடியுமா? ஒன் டைம் ஒண்டர்ஸ் மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு மாற்றுக்கான ஒரு தேடல் இருக்கு. அது நீங்கள் வைகோலேருந்து ஆரம்பிச்சு மூப்பனார்லேருந்து எல்லாரும் ஒரு குறுகிய காலத்தில் அவங்க ஏதோ முயற்சி செய்தார்கள், முடியல. விஜயகாந்த் உட்பட அவர்கள் ஏதாவது ஒரு பெரிய கட்சிகளோடு கூட்டணி சேர்ந்துதான் வெற்றி பெற முடியும். தனித்தன்மையோட பயணிக்கிறார் அப்படின்னு குறிப்பிட்டீங்கல்ல, அந்த தனித்தன்மைக்கு தான் திரு ரஜினிகாந்த் போய் சந்தித்தது அப்படின்ற ஒரு விஷயம் தான் அந்த தனித்தன்மைக்கு ஆபத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லுங்க. ரஜினி தவிர வேற யாரை நீங்க போய் சந்திக்க முடியும்? தமிழ்நாட்டில் நியூட்ரல் ஃபோர்ஸ்ங்கிறது யாரு? நீங்க யார் இருந்தாலும் உங்க மேல ஒரு சாயம் பூசும். ரஜினி நியூட்ரல் ஃபோர்ஸா பார்க்கப்படுறாரா தமிழ்நாட்டில்? நிச்சயமாக ரஜினி அவர்கள் நியூட்ரல் ஃபோர்ஸ் தான். அவர் திமுக மேடையிலும் இருக்கிறார், பாஜக மேடையிலும் இருக்கிறார், அண்ணா திமுக மேடையிலும் இருக்கிறார். அவருடைய வாழ்த்து செய்தி ஒளிபரப்பாகிறது, எல்லா மேடையிலும் இருக்கிறார். அவர் தான் நியூட்ரல் ஃபோர்ஸ். அவர் தேர்தல் அரசியல இல்ல. சோ அதனால அவர் போய் பார்த்ததுக்காக அவரை வந்து காவி சாயம் பூச வேண்டிய அளவுக்கு இதே சீமான் இடத்தில் வேறு யாராவது இருந்தால் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஒரு பத்திரிகை எதுவுமே செய்யுமா? இந்த கேள்வியை நம்ம எல்லாரும் எழுப்ப வேண்டும். அப்படி செய்ய முடியுமா? அவங்க வந்து அந்த சுதந்திரத்தை எடுத்துட்டு அவங்க அவ்வளோ பெரிய ஒரு விஷயம், ஒரு தவறான விஷயத்தை செய்யறாங்க. ரெண்டாவது நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து அவருடைய முயற்சி செய்கிறார், அந்த முயற்சியில் எந்த அளவுக்கு வெற்றி நமக்கு தெரியும். இது வரைக்கும் அவர் பல முறை முயன்று தோற்று போகிறார் சீமான். அதற்காக அதை வந்து கிரஷ் பண்ற மாதிரி அவருக்கு வந்து அது யார் போட்டி, யார் அவர் யார் போட்டியா நினைக்கிறாங்க? அவர் யாருக்கு போட்டி? நீங்க ஒரு திராவிடத்தை எழுத்து பேசுறேன்னா அதிமுக அமைதியாக தானே இருக்குது, ஏன் திமுக கொந்தளிக்கணும்? நீங்க அது எதனால வந்து நான் ஒரு ஸ்டார் அப்படின்னு சொல்றேன் சீமான்னா, அவர் எல்லா கட்சிகளும் இருபெரும் திராவிட கட்சிகள் திமுக அண்ணா திமுக, இருபெரும் தேசிய கட்சிகள் பாஜக எல்லாவற்றையும் சமதூரத்தில் வைத்து பார்க்கிறார். இந்த மாதிரியான ஒரு அரசியல் கட்சி தலைவர் தமிழ்நாட்டில் இருக்காங்களா? பாருங்க, எல்லாமே விஜய் வந்த பிறகு தன்னுடைய பேச்சிலேயே மாற்றம் இருக்கு, சீமானோட பேச்சிலேயே மாற்றம் இருக்குன்னு சொல்றாரு. அது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அதாவது நீங்க ஒண்ணு இல்ல 10-14 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஈழ அரசியலை முன்வைத்து தான் ஏராளமான இயக்கங்கள். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்னா என்ன? அதான் சொல்றேன், ஒரு ஈழ அரசியலை முன்வைத்து ஏராளமான இயக்கங்கள். மே 17 இயக்கம் இன்னைக்கு என்ன அணிஞ்சு தெரியும், அவங்க யாரோட பீட்டிமா இருக்காங்க தெரியும். ஆனா அந்த இடத்துல அதே காலகட்டத்தில் ஒரு அரசியல் அமைப்பு ஆரம்பிச்சு இலங்கை அரசியல் துறை தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கரண்ட் அஃபேர்ஸ் ஒவ்வொரு நாளும் பிரச்சனைக்கு சீமான் ஒரு கருத்து சொல்றார். அது பரவலாக விவாதிக்கப்படுகிறது, அதை ட்ரோல் செய்யறாங்க, இருந்தாலும் அவர் பேசப்படுகிறார். ஸோ அந்த விஷயத்தை தொடர்ந்து முன்னெடுத்துட்டார். அவர் எந்த விதமான சாய்வும் இல்லாமல் எந்த கட்சியையும் வந்து தொடர்ந்து ஒரே விதமாக தான் எடுத்துட்டு இருக்காரு. அந்த 4 பெரும் கட்சிகள் தாங்க இன்னைக்கு அரசியல் இயக்குறது, திமுக அண்ணா திமுக பாஜக காங்கிரஸ் தான். இதுல இருந்து சம தூரத்தில் ஒரு அரசியல் கட்சி தலைகிறார். இதுதான் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். இதனால தான் நம்ம ஸ்டார்னு சொல்றோம் சீமானை பொறுத்தவரை. சரி, அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல டவுன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால அதை சமாளிக்கிறதுக்காக தான் ரஜினியை போய் பார்த்திருக்காரா? நிச்சயமா. அதாவது நீங்க டவுன் இல்ல, அதாவது நீங்க வந்து அவர் அடுத்த கட்டத்தை நோக்கி போறார். அதாவது சந்திப்பை பத்தி அவரே சொல்றார். நான் அந்த சந்திப்பை என்ன பேசணுங்கிற பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ரஜினி அவரும் சொல்ல மாட்டாங்களா? இதுல எல்லா விஷயங்களும் பேசப்பட்டிருக்கும். ஏன்னா அவர்கள் 2 பேருமே ஒரே துறை சேர்ந்தவர்கள். அவர்கள் துறை சார்ந்த விஷயங்கள் பேசியிருக்கலாம், தனிப்பட்ட விஷயங்கள் பேசிக்கலாம், பேசியிருக்கலாம். அது நன் ஆஃப் த பிசினஸ், அதை பத்தி தேவையில்லை. அவங்க பேசினாங்கன்னா சொல்லலாம். அவர் ஒரு அரசியல் இல்ல அவர் சமகால அரசியல் ரஜினி அவர்கள் இல்ல, அரசியலை உன்னிப்பா வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆனா அதுக்காக வந்து அவரை பார்த்ததுல ஒரு அரசியல் முலாம் பூசி அதை வந்து இவ்வளவு பெரிய நெருக்கடிக்கு நாம் தமிழர் கொடுக்கறதுல பின்னாடி ஒரு பெரிய சதி இருக்கதா நான் பாக்குறேன். ஏன்னா இந்த ஈவெண்ட்டை முன்வைத்து பல பேர் நாம் தமிழருக்கு எதிராக இறங்குறாங்க. சோ அவங்க ஒரு இக்கட்டால கட்டத்துல தள்ளி விடுறதுக்கு, டிராப்ல தள்ளி விடுறதுக்கான முயற்சி தான் அது வழியா. இதுல ஒண்ணும் இல்ல. இதனால சீமான் நாம தமிழர் இயக்கத்துடைய செயல்பாடுகள் மாறிடுவானா? சொல்றாரு அவர்தான் போய் டிராப்ல விழுந்திருக்காருன்னு சொல்றாரு. இது டிராப்பே இல்ல ஆக்சுவலா. நீங்க இதுல பவுன்ஸ் ஆகி வந்துட்டே இருப்பாங்க. இது டிராப்பே கிடையாது ஆக்சுவலா. அதனால சொல்றேன், அவர் ரொம்ப பலவீனமாக இருக்கிறார் நினைச்சு எல்லா கட்சிகளும் நாம் தமிழர் மேல பயரா. இவங்க எல்லாம் ஒரு என்ன நினைச்சாங்க, ஒரு மாதிரி ஒரு பிம்பம், ஒரு விஜய் கட்சி ஆரம்பிச்சார், அதனால சீமான் அவருடைய ஓட்டு வங்கி பாதிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். அதனால பலவீனமா இருக்காரு, இப்ப நம்ம அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா கட்சிகளும் வந்து இந்த வேலையை செய்யறாங்க. அது உங்களுக்கு தேர்தல் காலத்தை இன்னும் 15 மாதங்கள் தெரியும், என்ன டெவலப்மெண்ட் தெரியும். சீமான் தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கிறார். விஜய் ரசிகர்கள்ல பாதி பேர் தனக்கு தான் ஓட்டு போடுவாருன்னு திரு சீமான் குறிப்பிடுறாரு. அதனாலதான் அந்த விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. சீமான் இன்றைய அளவுக்கு வேற ஆப்ஷனே இல்லை. இன்றைய அளவுக்கு தமிழ்நாட்டில்
திராவிட அரசியலை தவிர தேசியலை தாண்டி ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கக்கூடிய ஒரே விஷயமாக நாம் தமிழ் தான் இருக்கு. நீங்க விஜய் கூட என்ன சொல்ல, எனக்கு பாஜகவோட திமுகவோட ஒட்டுறவு இல்லைங்கிறார், ஒதுக்கி வைக்கிறார். இன்னைக்கு அரசியல் கட்சி எல்லாருமே எனக்கு இவர் வேணும் இவர் வேணாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் வராங்க. எல்லாவற்றையும் சம தூரத்தில் தள்ளி வைத்து விட்டு நான் என்னை மட்டும் நம்புறேன், நான் நிக்கிறேன், என் மேல நம்பிக்கை தான் போடுங்க, எனக்கு தேர்தல் வெற்றியை பத்தி எனக்கு அது நம்பிக்கை இல்லை, நீங்க போட்டா போடுங்க போடாட்டி போங்கிற வெளிப்படையா பேசுறாரு. அந்த நிலைப்பாடு அவர் லேட் ஆகும், ஆனாலும் இந்த நிலைப்பாடு உறுதியாக இருக்கிறார். இதை நாம வரவேற்கணும். நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க, ஆனா இதை வரவேற்று அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போகிறார். இதுக்காக அவர் பலவீனப்பட்டார் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஆக்சுவலா அவர் இன்ஃபேக்ட் இன்னும் வந்து பலம் அடைந்து வருகிறதா நான் பாக்குறேன். இல்ல இப்ப என்ன நம்பி மட்டுமே எனக்கு வாக்களிங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கவர் இப்போ ரஜினியை போய் பார்த்திருக்காரு. ஏன் இதுவரைக்கும் இப்படியான ஒரு சந்திப்பை அவர் செஞ்சதே இல்ல திரு சீமான். சோ இப்போ ரஜினியை போய் பார்க்கும்போது அது பற்றிய கேள்வி எழுது. இல்ல ரஜினி அவரிடம் அரசியல் பேசினாரா என்பதை வந்து இரு தரப்பு தான் உறுதிப்படுத்தணும். நமக்கு உறுதியான செய்தி கிடையாது. ஆனாலும் ரஜினி அவர்களிடம் பேசி அரசியல்னா ரஜினியோட ஆதரவுங்கிறது இன்னைக்கு ரஜினியோட ஆதரவுங்கிறது என்ன, ஒரு மாற்று அரசியலுக்கான ஆதரவாக தான் இருக்கு. அதுக்காகத்தான் அவர் அரசியலுக்கு வருவது முயற்சி செய்தார். அதாவது இருபெரும் திராவிட கட்சிகள் இருபெரும் தேசிய கட்சிகளுக்கு எதிரான ஒரு ஆன்மீக அரசியலை முன்வைத்தார். அந்த அரசியல் வருகை தடுத்தது யாரு? அந்த அரசியல் வருகை அது கால சூழல் தான் தடுத்தது. நீங்க ஆன்மீக அரசியலை இவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஆரிய அரசியலா முன்வைத்து ஒரு பெரிய சதி நடந்தது. நான் சொன்னதுனால தான் அவர் வரல அப்படின்னு அதெல்லாம் வந்து அதாவது அந்தந்த காலத்துல நீங்க அவர் கடைசியா என்ன சொன்னார், யார் எந்த தலைவர் சொன்னாலும் கடைசியா என்ன சொன்னார் அப்படிங்கறத நம்ம பாத்துக்கணும். நீங்க ஆன்மீக அரசியலை வந்து அது மூலமாக ஒரு காவி சாயம் அப்படிலாம் ஆன்மீக அரசியல்ங்கிறது ஆரிய அரசியல் கிடையாது. ஆன்மீக அரசியல்ங்கிறது திராவிட அரசியல், தமிழ் தேசியர்கள், தேசிய எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு அரசியல். தன்னுடைய 3 ஆண்டு காலமும் ஆன்மீக அரசியல் பேசிய ரஜினி எந்த கட்சியையுமே அவர் எதிர்த்து எந்த விதமான கருத்து சொல்லவில்லை. அதை நம்ம திரும்ப திரும்ப பார்க்கணும். இன்றைக்கு வந்து புதுசா கட்சி ஆரம்பிக்கலாம் கூட டெய்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனா 3 ஆண்டு காலம் தன்னுடைய நோக்கத்தில் ஒரு தெளிவாக இருந்தால், தன்னுடைய முன்வைத்தது ஆன்மீக அரசியல், அது எல்லாவற்றிற்குமான ஒரு இந்த விஷயமா தான் பண்ணார் வழியா அதை வந்து அவர் யாருக்கு எதிரான விஷயமா பண்ணவே இல்லை. அதை திரும்ப திரும்ப நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. அது அதோட நின்று போச்சு. இப்ப நீங்க வந்து இதை பத்தி இன்னைக்கு பேசும்போது அவர் ஒரு நியூட்ரலா ஃபோர்ஸா இருக்காரு, அதனால அவர் போய் பார்க்கிறார், அவ்வளவுதான். இதுக்கு பின்னாடி பெரிய அரசியல் பின்னாடி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சீமான் அவர்கள் பலவீனப்பட்டதா நான் நினைக்கல. நாம் தமிழர் கட்சிக்கான ஒரு இடம் ஒரு இடம் இருக்கதான் செய்யும். ரஜினி ஒரு நியூட்ரல் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு புது செய்தியை சொல்லியிருக்கீங்க திரு ஜீவா. இப்போ திராவிட எதிர்ப்பு தமிழ் தேசியம் அப்படின்னு பேசிட்டு இருந்த நாம் தமிழர் சீமான் அவருடைய இந்த பேச்சு விஜயோட அரசியல் வருகை மாத்திருக்கா சொல்றாரு திரு ராசி அழகப்பன். இல்லை, முதல்ல அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன கருத்துக்கு பதில் சொல்லி ஆகணும். அது பெரியாரை வந்து தவிர்த்து விட்டு முரண்பாடுகளின் மூட்டை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் பேசுவது வந்து அரசியல் அறிவற்ற ஒரு கீழ்த்தரமான அரசியல். ஏன் அப்படின்னா நான் அப்படிதான் பேச முடியும். ஏன்னா நான் பெரிய விவாதத்துக்கு அழைக்கலாம் பண்ணல. பெரியாரின் தீவிரமான தொண்டன், கலைக்கோடி தொண்டன். நான் அப்படிதான் பேசுவேன். அது மன்னிச்சிருக்கேன், அரசியல் வேற, நான் பேச வந்த அரசியலே வேற. ஆனா அவர் வந்து பெரியாரை இழுத்ததால பெரியாருக்கு பதில் கொடுத்தே ஆகணும். ஏன்னா தமிழ் தேசியம் என்கின்ற ஒரு ஒற்றை சொல் தமிழகத்தில் நின்று இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் பெரியாரும் அண்ணாவும் மட்டும்தான். மொழி போர் நடந்தபோது 38, 39, 40, 41 4 வருடங்கள் தொடர் போராட்டத்தை நடத்திய திராவிடர் கழகம் இந்திய எழுத்துக்களை தார்பூசி அழித்தால் நான் தமிழ் எழுத்துக்களை அழிப்பேன் சொன்னவங்களை எல்லாம் தமிழ் தேசிய தலைவன் சொல்லிட்டு பேசுகின்ற ஒரு அவல அரசியலும்